ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? இந்த இடமுடையனை வச்சு எப்படிடா வேலை வாங்குறேன்னு பேசிக்கிறாங்க. அது எனக்கு வேண்டாம் செய்யற வேலை. இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா? என்ன? இவன் நாளுக்கு நாள் செவந்துட்டு போறானே, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது கன்னி பொண்ணு போட்டி போடுதே, அதை கேள்விப்பட்டீங்களா? சமீபத்துலதான் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னங்கிறப்போ? இல்ல, துளசிக்கும் வயசாயிட்டு போகுது, எனக்கும் வயசாயிட்டு போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா பண்ணிடுவோமே. துளசிக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுவோம், உனக்கு வேற ஒரு இடத்துல நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஓஹோ, நீங்க அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்களா? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? துளசி இல்லாம நான் வாழலாம், ஆனா நான் இல்லாம துளசினால வாழவே முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. அவ வாழவே முடியாம செத்தாலும் பரவாயில்ல, அவளை உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதா எனக்கு அபிப்பிராயம் இல்ல. அண்டா டேய், உன் மூஞ்சிக்கு துளசி கேக்குதா? வேட்டி சட்டை எதிர அது புதுசா உருமால? இது எங்க தாத்தா கொடுத்ததுங்க. உங்க தாத்தா கோமணம் மட்டும் தானடா கட்டுவாரு? அதாங்க இது. அதுவா? உங்க தாத்தா நான் பில்லோடைய கோமணம் கட்டுவாரு. 16 ரூபாய் 95 பைசா போட்டிருக்கு. நேத்து ஏலத்துல எடுத்தங்க. ஏலத்திலையா? இந்த ஊர்ல ஏலம் போடுறதே நான் ஒத்தந்தானடா, எனக்கு தெரியாம படுத்த. நேத்து ஏலத்துல உங்களுக்கு தெரியாம எடுத்தங்க. தெரியாம? திருடினியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடினியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடினையா? தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் திருட்டுங்களா? உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏறுமை. எருமை. மாமா என்ன பண்றீங்க? நானும் தெரியாம தான் எடுக்கிறேன், ஆனா தெரியற மாதிரி அடிக்க போறேன்.